டிரான்ஸ் உமன்ஸ் வந்து சாபம் விட்டா பழிக்குமான்னு கேட்டா நாட் ஒன்லி டிரான்ஸ் உமன், எவ்ரி ஒன். யார் வந்து உண்மையா மனசளவுல வந்து ஒருத்தங்களை வந்து இது அவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க, அதுக்கான பலன் அவங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த பலன் அவங்க அனுபவிப்பாங்க. நான் ஒரு திருநங்கையா இருக்கிறப்ப எனக்கு சொல்லித்தரதுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து தேடி தேடி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வந்து பேங்காக் போய் கத்துருக்கேன், பாம்பே போய் கத்துருக்கேன், அதுக்கப்புறம் டெல்லி போய் கத்துருக்கேன், அதுக்கப்புறம் பெங்களூர், இப்போ ரீசெண்டா பெங்களூர் போய் கத்துக்கிட்டேன். மிஸ் டிரான்ஸ் குயின் இந்தியா போறப்ப அங்க வந்து ஒரு டிரான்ஸ்மென் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து நம்பவே முடியல. பிகாஸ் தாடி, மீச, சிக்ஸ் பேக்ஸ், ஜிம்மு, நல்லா டால் ஆயிட்டு நான் யோசிக்கிறேன். பிகாஸ் என்ன, எனக்கு அவரை நான் பார்த்தப்ப நான் ஒரு ஆனாதான் நான் பார்த்தேன். அந்த உணர்வு யாருக்கு அந்த அடி மனசுல இருக்கோ அவங்க தான் டிரான்ஸ் உமனா கண்டிப்பா மாற முடியும். பிகாஸ் லைக் வந்து பெண்கள் எப்படி வந்து ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறாங்களோ, வலியோட பெரிய வலியோ, அதே மாதிரிதான் ஒரு டிரான்ஸ் உமனா மாறதுக்கு அந்த டிரான்ஸ் உமன் வந்து அண்டர்கோ சர்ஜரி பண்றப்போ அந்த 40 days பெயின் வந்து உலகத்துல யாரும் பெற முடியாது. உங்களோட வோக்கல் எப்படி சேஞ்ச் ஆகுது, வாய்ஸ் எல்லாமே? இது அப்படிலாம் வந்து வோக்கல் ட்ரைனிங் எடுத்து இழைப்புல பேசினது இருக்கு. சின்ன வயசுல இருந்து இதுதான் நமிதாவோட வாய்ஸ், நமிதா இப்படிதான் பேசுவேன். ஸோ நமிதா வாய்ஸ் தான், நோ லோக்கல் ப்ராக்டிஸ், நத்திங் எனிதிங் இஸ் தேர். ஓகே. ஆனா அதுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்ல? ஒரு சின்ன வயசுல இருந்து அந்த வாய்ஸ் அது அப்படி பிரேக் ஆகி இப்போ இல்ல, அதான் சொல்றேன். எனக்கு வந்து சின்ன வயசுல நான் போன் எடுத்து எங்க அப்பா வந்து கார் ஆபீஸ் வச்சிருந்தாரு, டி நகர்லாம் கார் ஆபீஸ். நான் போன் எடுத்தேன், மேடம் கார் இது இருக்கான்னு கேட்பாங்க. எங்க அப்பா திட்டுவா, நீ ஏன் போன் எடுக்கன்னு கேட்பாரு. சோ சின்ன வயசுல இருந்து என் வாய்ஸ் அப்படிதான். சோ இட்ஸ் லைக் நாட் ட்ரெயின்ட் அட் ஆல். அதே மாதிரி ஒரு மெத்னே சொல்லலாம். ஐயோ அவங்க வந்து சாபம் விட்டா பழிச்சிடும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மையா? அது ஏன் அப்படி சொல்றாங்க? அப்படி மெத்தோ நீங்க சொல்றதெல்லாம் இப்ப டிரான்ஸ் உமன் மட்டும் சாபம் விட்டால, யாரும் தன்னுடைய ஆப்போசிட்டா இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு அவங்க வந்து வேதனைப்பட்டா கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கர்மா இஸ் எ பூமரங், அப்ப எதுக்கு சொல்றாங்க? இப்ப வந்து ஒருத்தங்களை வந்து சும்மா இதை பண்ணிட்டாங்கன்னா மனசுல இப்ப வந்து வாய் விட்டு சொல்ல மனசுல அவங்க இது பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும். டிரான்ஸ் உமன்ஸ் வந்து சாபம் விட்டா பழிக்குமான்னு கேட்டா நாட் ஒன்லி டிரான்ஸ் உமன், எவ்ரி ஒன். யார் வந்து உண்மையா மனசளவுல வந்து ஒருத்தங்களை வந்து இது அவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க, அதுக்கான பலன் அவங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த பலன் அவங்க அனுபவிப்பாங்க. ஓகே. இந்த சினிமா இண்டஸ்ட்ரி உங்களை எப்படி பாக்குது, எப்படி வெல்கம் பண்ணுது, அதை பத்தி சொல்லுங்க. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அகத்தின்னு ஒரு படத்துல நடிச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கேரக்டர் ரோலா போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு நடுடிகள் 2 ஒரு பெரிய படம், ஒரு கேரக்டர் நிறைய நல்ல ரோல் கொடுத்து அதுல ஒரு சாங் கொடுத்து எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி என்னோட லைஃப் ஸ்டோரியில் கொஞ்சம் எடுத்த படத்தை வெளியே காட்டினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மூவிஸ் இப்ப பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அபவுட் 4 to 5 ரிலீஸ் ஆயிருக்கு. இதே சினிமா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிளேபேக் சிங்கர், ராப் சிங்கர் ஒரு பாட்டு பாடி இருக்கேன். ஐ கான்ட் பிலீவ் ஐ எம் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் உமன் ராப் சிங்கர் இன் சினிமா இண்டஸ்ட்ரியில. ஆமா, காரான ஒரு மூவி வந்து பாடி அந்த ரிலீஸும் ஆயிருக்கு. எனக்கு அந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுது, கரை வந்து மகேந்திரன் சொல்லிட்டு. இல்ல, நான் வோக்கல் பத்தி எல்லாம் கேட்டேன்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சைலண்ட் ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் மந்த். அதுல வந்து ஒரு ஐட்டம் சாங் பண்ணிருக்கேன். இப்ப வந்து வள்ளிமயில் சொல்லிட்டு சுசீந்திரன் சார் படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கேரக்டர் த்ரூ த மூவி பிளே பண்ணிருக்கேன். ஸோ இஸ் வெல்கமிங். லைக் வந்து நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 படம் நடிக்க மாட்டேன். அந்த ஒரு படம் பண்ணாலும் அது அடுத்த முன்னாடி படத்துல பண்ணாத விஷயம் இதுல பண்ணிருக்கணும். ஸோ இட் ஷுட் பி நியூ திங் ஃபார் மீ அண்ட் இட் ஷுட் என்கரேஜ் மை கம்யூனிட்டி பீப்புள் அண்ட் மை லைக் பீப்புள் லைக் மை செல்ஃப். லைக் வந்து அவங்க மனசுல வந்து இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்கறவங்க பண்ணி பாருங்க. இட்ஸ் லைக் கரெக்ட் தப்புன்னு லேர்னிங்கா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு பண்ற விஷயம் தான். சினிமா இண்டஸ்ட்ரி வந்து லைக் வந்து எனக்கான அங்கீகாரம் வந்து எடுத்தோன்னே கொடுக்கல. பட் அதுல போராடி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஒன்னும் நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். ஓகே. என்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்கு? ஆக்டிங்கா இல்ல வேற ஏதாவது சூஸ் பண்ணலாம், இல்ல டைரக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, டைரக்ஷன்ல அந்த மாதிரிலாம் இல்ல, ஆக்டிங் பண்ணணும். பிகாஸ் ஆக்டிங் வந்து லைக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்ல மூவிஸ் வந்து நல்ல மூவில ஆக்ட் பண்ணணும். நல்ல ஒரு மெயின் கேரக்டர்ஸா இல்ல மெயின் லீடா பண்ற மாதிரி மூவிஸ் தான் பேஸ் பண்ணி பண்ணணும். சும்மா அந்த 2 செகண்ட் அந்த சும்மா அந்த சீன்ஸ் மேல பண்ணணும் இல்ல. பிசினஸ், என்னோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஸ்கின் கொலாஜன் சப்ளிமெண்ட் என்ற பிசினஸ் இருக்கு. ஆல்ஃப்ரேம்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட், அது 2 இயர்ஸா இந்தியாவில் சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிசினஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடலிங் வந்து நான் இவ்வளவு தூரம் போய் நான் வந்து இன்னைக்கு வந்து திருநங்கைகள் மத்தியில மட்டும் இல்லாம பெண்கள் மத்தியிலும் இவ்வளவு தூரம் போயிட்டு இன்னைக்கு இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கேன். நான் கத்துக்கிட்ட அறிவு பாத்தீங்கன்னா லைக் வாட் இஸ் சேம். ஒரு மாடலிங் பொறுத்த வரைக்கும் மக்கள் நினைப்பாங்க ஜஸ்ட் ஒரு ஹீல்ஸ் போட்டு நடக்கிறாங்க. பட் அப்படி இல்லை, அது ஒரு ஸ்கூல் மாதிரி. அது லைக் A to Z வரைக்கும் கத்துக்கணும். ஸோ அந்த விஷயத்த நான் கத்துக்கிட்ட விஷயம். பிகாஸ் வந்து திருநங்கைகளுக்கு இப்போ நான் ஒரு திருநங்கையா இருக்கிறப்ப எனக்கு சொல்லித்தரதுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து தேடி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வந்து பேங்காக் போய் கத்துருக்கேன், பாம்பே போய் கத்துருக்கேன், அதுக்கப்புறம் டெல்லி போய் கத்துருக்கேன், அதுக்கப்புறம் பெங்களூர், இப்போ ரீசெண்டா பெங்களூர் போய் கத்துக்கிட்டேன். ஸோ லேர்னிங் நிறைய கத்துக்கேன். இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா மாடலிங் வரவங்களுக்கு நான் சொல்லித்தரணும், ஒரு அகாடமியை ஓப்பன் பண்ணி இல்ல ட்ரைனிங் கிளாஸ் சொல்லி தரேன் எனக்கு ஆசை இருக்கு.
இப்போ உங்க ஃபேமிலிலேயே வந்து அவ்வளோ பிரச்சனை வந்து அதுக்கப்புறமா அம்மா அப்பா வந்து என்ன சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னீங்க. உங்களோட ரிலேஷன்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்கள எப்படி உங்க பேரண்ட்ஸ் டேக்கிள் பண்ணாங்க? இல்ல அவங்கலாம் ஆரம்பத்துல வந்து என்ன எப்படி ஒதுக்குனாங்களோ அதே மாதிரி எங்க பேரண்ட்ஸே ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. பட் நான் ஒவ்வொரு ஸ்டேஜும் வாழ்க்கையில வந்து நான் ஜெயிச்சு காட்டுறப்ப லைக் என் பேரண்ட்ஸ் கிட்ட போய் அவங்க வந்து உங்க பொண்ணு என் வீட்டுக்கு வரவெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லைக் எங்க அம்மா அப்பாக்கே அது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா வந்தது. ஸோ நான் எப்பயுமே வந்து லைக் வந்து அக்செப்ட் பண்ண வைக்கணும்னு நினைக்க மாட்டேன். அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதை பத்தி நம்ம யோசிச்சாவே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபேமிலி ரிலேஷன்ஸ் அவங்களாம் பத்தி யோசிக்கிறத விட பேரண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சு தான் நான் இருந்தேன். ஸோ பேரண்ட்ஸ்க்கான விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணப்போ என்னோட ரிலேஷன்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே இன்னைக்கு வந்து என் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு இருக்காங்க. லைக் அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, மக்கள் வந்துட்டு உங்க தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த மட்டும் மாத்துங்க அப்படின்னு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ்? லாஸ்டா ஒரு அட்வைஸ் கொடுங்க. எதுவுமே தெரியாம தேவையில்லாம யாருமே பேசாதீங்க. லைக் வந்து டீப் இன்சைட் எதுவுமே தெரியாம யாருமே எதுவும் பேசுறாதீங்க. பிகாஸ் வந்து ஜட்மெண்ட் ஈஸியா யாருமே எல்லாமே எல்லாத்தையும் ஈஸியா ஜட்மெண்ட் பண்ணலாம். நீங்க அது உங்க உரிமை கூட சொல்லலாம். பட் வந்து லைக் வந்து சமுதாயத்துல அந்த விஷயத்த நீங்க பேசுறப்ப ஒரு கமெண்ட்லயோ ஒரு ஏதோ விஷயத்துல வந்து ஒருத்தவங்க பத்தி நீங்க பேசுறப்ப அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்ஸ் வந்து நீங்க பண்ண முடியுமா மட்டும் யோசிங்க. இவ்வளவு விஷயம் அவங்க பண்ணிருக்காங்க, அது வந்து உங்களால பண்ண முடியுமான்னு யோசிங்க. இன்னைக்கு வந்து லைக் ஜஸ்ட் ஒரு கமெண்டோ விஷயம்லாம் போறது லைக் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். லைக் வந்து ஃபீலா இருக்கும்ல யாரு இருந்தாலுமே. அந்த விஷயத்த மட்டும் சொல்றேன். ஸோ வந்து அதே மாதிரி வந்து யாருமே ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. இவங்க அப்படிதான் இவங்க இப்படிதான் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் வந்து லைஃப்ல நிறைய சக்சஸை வந்து நமிதா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் வசந்த் டிவி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.